வணக்கம் நண்பர்களே. இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனைகள், குறிப்பா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற இந்த கான்ஃப்ளிக்ட்ல கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. நிறைய இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்க நாடுகள் மிகப்பெரிய ஒரு அச்சத்துல இருக்காங்க. அவங்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை அதிகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தை இந்தியா அழகா பயன்படுத்திக்கிறதுக்கான வேலைகள் பண்றாங்க. இது ஏன் அப்படின்றது இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இதை பத்தின கூடுதலான தகவலும் நான் வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசில். குறிப்பா லக்னோவில் ஒரு கோச்சிங் சென்டர், அந்த பில்டிங்கு திடீர்னு தீ பிடிச்சிட்டு எரிஞ்சிருக்கு. எப்படி தீ பிடிச்சது, எதனால் தீ பிடிச்சது அப்படின்றதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த தீ விபத்துல கிட்டத்தட்ட 15 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க சொல்லப்படுது. இல்ல ஒரு வீடியோ வர இந்த தொலைக்காட்சியில பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒருத்தர் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இந்த எரிஞ்சிட்டு இருக்க பில்டிங்ல இருந்து குதிக்கிறாரு. ஸோ மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்காக இப்போ அங்கே இருக்கிற யோகி அரசாங்கம் நேரடியாக அஃபிஷியல்ஸுக்கு அந்த குடும்பத்தினரோட கான்டாக்டில் இருக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 4 அஃபிஷியல்ஸு இந்த சம்பவங்களை காரணம் காமிச்சு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லக்னோ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் இருக்கிற 2 பேர், எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட், ஃபயர் டிபார்ட்மெண்ட்னு ஒவ்வொருத்தராக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு ஒரு துயரமான சம்பவத்தில் இருந்திருக்க, அதுவும் மாணவர்கள் இருந்திருப்பாங்க, ஒரு கோச்சிங் சென்டர்னா இருந்திருக்கவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் நம்ம தெரிவிச்சுப்போம். நீங்களும் கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இதை நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அசிங்கப்படுறதும் அவமானப்படுறதும் பாகிஸ்தானுக்கு புதுசு இல்லை. ஆனா தொடர்ந்து இந்த மீடியேட் ரோலை நாங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒட்டுமொத்த உலக நாடுகளே எங்களை நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த உலக அமைதிக்காக நாங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்த பாகிஸ்தானுக்கு ஒரு மேஜர் எம்பாரஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் கையெழுத்து போடும்போது பாகிஸ்தான் போகலை சுவிட்சர்லாண்டுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் போஸ்ட்பான் பண்ணிட்டோம். நாங்கள் தான் ஹாஸ்டா நினைச்சோம், ஆனால் அதை போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திருப்பியும் இப்போ, அதாவது நேத்தி நடந்த ஃபங்க்ஷனில் ஜேடி வேன்ஸ் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அதோட பாகிஸ்தானோட அசிம் முனீரும் எங்கே போனாலும் ஷெபாஸ் ஷெரீஃபை அசிம் முனீர் கூப்பிட்டு போகிறாரா, இல்லை அசிம் முனீரை ஷெபாஸ் ஷெரீஃப் கூப்பிட்டு போகிறான்னு தெரியல. 2 பேரும் ஜோடியாக தான் போகிறாங்க, ஜோடியாக வராங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனில் ஒரு மேஜரான ஒரு எம்பாரஸ்மெண்ட் பாகிஸ்தானுக்கும் நடந்தது. அதாவது ட்ரம்ப் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் எம்ஓஎஸ் தான் கையெழுத்திட்டாங்க. 60 நாளுக்குள்ள நாங்க இந்த பிரச்சனைகளை தீர்வு பார்த்துரும்ன்ற ஒரு எம்ஓயு தான் சைன் பண்றாங்க. இந்த ஒப்பந்தம் சைன் பண்ணல, அதாவது ஒட்டுமொத்தமா போர் நிறுத்தம் அறிவிச்சிட்டோம்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 60 நாளுக்குள்ள நீங்க நேரடியா உடனே போர் நிறுத்தம் பண்ணலன்னா அதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ட்ரம்ப். இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே இவ்வளோ மிரட்டல் தொழிலை மிரட்டுவீங்களா அப்படின்னு உடனே அங்கிருந்து ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் உடனே கிளம்பி போறாரு. ஸோ அதை பார்த்துட்டு ஜேடி வேன்ஸ் கவனிச்சுட்டு ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. உடனே அங்கேருந்து ஜேடி வேன்ஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே ஃபோட்டோக்கு போஸ்ட் கூட கொடுக்காம போயிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ஜேடி வேன்ஸ் பாகிஸ்தானை பாராட்டணும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் அது பாராட்டுன்னு வெளியில் தெரியாமல் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அதை கலாய்க்கிற ஒரு மீம் மெட்டீரியல்லாம் மாற்றிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் வாழ்க்கையில் எனக்கு 2 பேரில் ஒன்று என் ஒய்ஃபு ஒரு இந்தியனு, அதுக்கப்புறம் அசிம் முனீர் ஒரு பாகிஸ்தானி. ஸோ இவங்க 2 பேரில் என் ஒய்ஃபை விட அதிகமாக நான் அசிம் முனீரோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. அதை ஒரு யதார்த்தமா அவர் சொன்னாரா, இல்லை கலாய்க்கிறதுக்காக சொன்னாரா அப்படின்னு தெரியல. இதை வச்சு இப்போ நெட்டிசன்ஸ் கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அசிம் முனீரை பொறுத்தளவு இது கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு ஒரு செட்பேக்காக இருக்கும், ஒரு சேலஞ்சிங்காக இருக்க போகுது. ஏன்னா தொடர்ந்து தாக்குவோம்னு தாக்கிட்டாங்கன்னா ஈரான் கிட்ட பாகிஸ்தான் எந்த மூஞ்ச காட்டுவாங்க தெரியாது. ஈரானும் நாளைக்கு ஒத்துக்கலைன்னா அப்போ அமெரிக்கா கிட்ட எப்படி இவங்க செயல்படுவாங்க தெரியாது. சும்மா ஒரு சின்ன ஒரு பப்பட் மாதிரி இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவை பொறுத்தளவு. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து மாறி வரத்துக்கான முயற்சிகள் பாகிஸ்தான் மேற்கொள்வாங்க அப்படின்றதான் நமக்கு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மெயின் மேட்ருக்கு வருவோம். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்போர்ட் மெட்டீரியலாக உருவாயிருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்த ஆசிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா
பிலிப்பைன்ஸ் வாங்கினதை தொடர்ந்து எல்லா ஆசிய நாடுகளும் வாங்குவாங்க கண்டிப்பா அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரியே பிலிப்பைன்ஸ் தொடர்ந்து இந்தோனேஷியா தொடர்ந்து வியட்நாம்னு எல்லாரும் ஒப்பந்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் நமக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக யூஏஇ பொறுத்தளவு நிறைய காசு வச்சுருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து வியாபாரம் பண்ணால் நிறைய கறக்கலாம்னு நிறைய நாடுகள் வியாபாரம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு ரிப்போர்ட்ஸு ரூட்டர்ஸில் வந்து போட்டிருக்காங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவும் யூஏஇயும் வந்து கடைசி கட்ட பேச்சுவார்த்தைகளில் இருக்காங்க. இந்தியன் மிலிட்ரி ஹார்ட்வேரை கொடுக்க போகிறாங்க. அதுவும் ரஷ்யாவோட இணைஞ்சு தயாரிக்கிற ஒரு பிரம்மோஸ் மிசைலையும் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது கல்ஃப் நேஷனோட மிலிட்ரி போச்சரோட ஒரு கீ கேப்பபிலிட்டியை மாற்றக்கூடிய விஷயங்களை யூஏஇ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இந்த G7 மீட்லையும் யூஏஇயோட தலைவரை சந்திச்சாரு. யூஏஇக்கு அடிக்கடி பயணம் மேற்கொள்றாரு. ஸோ கண்டிப்பாக அக்ரிமெண்ட் வர 3 மாசத்துல FTA அக்ரிமெண்ட் போட்டு நம்ம வந்து வர்த்தகம் பண்ணியிருக்கோம் யூஏஇயோட முதல் முறையா. ஸோ அது எந்த அளவுக்கு பலன் கிடைக்குது அப்படின்ற விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு இன்னும் ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி ஒரு பெரிய டீலா வந்து கண்டிப்பா யூஏஇ இந்தியாவோட போட போறாங்க பிரம்மோஸ் டீலு. ஸோ இது மெயினா இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற இந்த கான்ஃப்ளிக்டை வச்சு யூஏஇ புரிஞ்சுக்கிட்டு இந்த டிஃபென்ஸ் சப்ளையை அதிகப்படுத்துறாங்க. சரி, யூஏஇ வாங்குறதுலாம் ஒரு பெரிய மேட்டரா? இந்த வியட்நாம் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா வாங்குறாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து இன்னும் அதிகமாக வந்து சேல் இன்க்ரீஸ் பண்ண போகுது. யூஏஇ மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியமாக சொல்கிற, அதுவும் ஜாக்பாட்னு சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் ஒவ்வொருத்தரும் பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னா இவன் ஏன் வாங்குறான்? இந்த துணிக்கடையில் ஒருத்தங்க அந்த புடவை ஒரு லேடி எடுத்தாங்கன்னா உடனே அந்த புடவை ஏன் அவங்க எடுத்தாங்க அப்படின்னு யோசிச்சு செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு பிராந்தியத்தில் இந்த பிரச்சனைக்கு இந்த ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்கன்னா அப்போ இந்த நாடு காரணம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு பிலிப்பைன்ஸை தொடர்ந்து இந்தோனேஷியாவை தொடர்ந்து வியட்நாம். ஸோ ஒவ்வொரு நாடுகளும் இப்போ இன்னும் மலேசியா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாடுகளும் இந்த டார்கெட்டை வந்து பார்த்து தான் வேலை செய்வாங்க. அதே மாதிரி தான் யூஏஇயும் நமக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி தான். ஸோ முதல்ல ஒரு தொடக்கம் யூஏஇ தொடர்ந்து ஒமன் வாங்கலாம். ஏன்னா ஒமனுக்கும் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் பிரச்சனைகள் இன்னைக்கு நாளைக்கு தீரப்போறதில்ல. பஹ்ரைன் வாங்கலாம். இன்னும் நிறைய நாடுகள் இதை வந்து எதிர்நோக்கி இருக்கலாம். சவுதி வாங்கலாம். ஸோ நமக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் தேவை. அந்த என்ட்ரியை வச்சு மார்க்கெட்டிங் தெளிவாக பண்ண முடியும். ஸோ இவங்க வாங்க போற ரேஞ்ச் ரெண்டு வாங்க போறாங்கன்னு சொல்றாங்க. பிரம்மோஸ் மட்டும் இல்லை, நம்மளோட ஆகாஷ் டீர் ஏர் டிஃபென்ஸும் வாங்க போறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இது வந்து குறிப்பாக பிரம்மோஸை பொறுத்தளவு 290 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள ஒரு டிப்பிக்கல் எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதில் இந்தோ ரஷ்யா வெஞ்சர் இருக்கனால ஸோ ஜாயிண்ட் வெஞ்சரில் தானே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 90% இந்தியாவோட இண்டிஜினியஸ் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஜாயிண்ட் வெஞ்சரில் பண்ணுறதுனால டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால மாஸ்கோவோட கிளியரன்ஸ் தேவை, நமக்கு ரஷ்யாவோட கிளியரன்ஸ் தேவை. ஸோ அது பிரச்சனையே கிடையாது. மிடில் ஈஸ்டில் பிரச்சனையே கிடையாது. ரஷ்யாவுக்கும் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும் இந்தியா வழியா. ஸோ ரஷ்யாவும் யூஏயும் ஆல்ரெடி ஒற்றுமையாக செயல்படுறாங்க. ஸோ அதனால் அவங்க இந்த ஒரு விஷயங்களில் ஈஸியாக முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆகாஷ் டீர் ஏர் டிஃபென்ஸ் வந்து பியூரா இந்தியாவோட ஸ்டேட் ரன் நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் BEL தான் இதை ரன் பண்ணுறாங்க. இந்தியன் ஆர்மியோட சேர்ந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ ஆகாஷ் டீர் இந்த ஏர் டிஃபென்ஸ் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இன்டெகிரேட் பண்ணி மல்டிபிள் லேடர்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி அதே மாதிரி சென்சார் பிளாட்ஃபார்மையும் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு பீரியடாக தான் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நமக்கு நடந்தால் எக்ஸ்போர்ட்டு நம்ம வச்சிருக்க டார்கெட்டை ஈஸியாக ரீச் பண்ண முடியும் அப்படின்றதான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.